தோல் மேலே சில நேரங்கள் அப்படியே படிஞ்சிருக்கு. அதனால் என்ன ஆகும்? எரிச்சல் வரும். இப்போது வெள்ளையாக இருக்கிறவங்கள ஓங்கி அரைஞ்சிட்டு அந்த இடத்துல கண்ணி போகும் இல்லையா? ஒரு பெரம்பால் ஓங்கி அடித்தா கண்ணி போயிடும். அதே மாதிரி இந்த ஆல்கஹால் வந்து வயிறில் போய் தங்கி நிற்கும் போது அந்த இடத்துல எரிச்சல் ஏற்படும், கண்ணி போயிடும். அதான் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். எரிச்சலாக இருக்கும். வெறும் வயிற்றில் இருக்கும் போதெல்லாம் எரிச்சலாக இருக்கும். ஒரு பாலோ ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்டா அந்த எரிச்சல் அடங்குற மாதிரி இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட போய் சொல்வார், எனக்கு ஒரு நெஞ்சு குழியில் ஒரே எரிச்சலாக இருக்குது டாக்டர். டாக்டர் சொல்வார், இது வந்து நீ குடிக்கிறதால தான்ப்பா வருது. அப்படியா டாக்டர்? சரி டாக்டர், நான் நிறுத்துறேன்னு சொல்லுவார். டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பார். மருந்து கொண்டாந்து வெளியே தூக்கி போட்டு ஒரு பாட்டு குடிக்க ஆரம்பிச்சிருவார். வெள்ளையாக இருக்கிறவங்களை அடித்தா கண்ணி போகுதுன்னு சொன்னேன். அதே இடத்துல திரும்பி திரும்பி அடித்தா என்ன ஆகும்? அந்த கண்ணி போன இடத்துல இருக்கிற அந்த தோல் விட்டு போய் புண்ணாக மாறிடும். அதே மாதிரி தான் உள்ளே வந்து முதல்ல கேஸ்ட்ரைட்டிஸ் சகப்பாக இருக்கும், பார்த்தா டியூப் போட்டு பார்த்தா. அதை டாக்டர் நிறுத்துன்னு சொல்லியும் மீறி தொடர்ந்து குடிக்கிறதால அதே இடத்துல திரும்ப திரும்ப ஆல்கஹால் போய் படுறதால அந்த இடம் புண்ணாயிடும். அப்போ தான் வயிறு புண்ணு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எரிச்சல்னு சொல்லுவாங்க. டாக்டர் ட்ரீட் பண்ணுவார், இவங்க கேட்க மாட்டாங்க, தொடர்ந்து குடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எரிச்சல் வலியாக மாறும். எது சாப்பிட்டாலும் வலிக்குது டாக்டர், அப்படியே வாந்தி வருது டாக்டர், கொஞ்சம் ஒரு தண்ணி உள்ள போனால் உள்ள தங்க மாட்டேங்குது டாக்டர், வயிறு வலின்னு துடிச்சிக்கிட்டு வருவாங்க. இதன் காரணம் வந்து வயிற்றுப்புண். சரி, இப்போவும் நிறுத்த மாட்டாங்க சில பேர். குடிநோயின் தன்மை அது மாதிரி. உனக்கு வயிறில்